நீங்கள் விசுவாசிக்கிறீங்கள? அப்போ நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு வந்தீங்களோ உங்களுடைய முழு குடும்பமும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்துக்குள் வந்து விட்டாரு. நீங்கள் அதுக்காக இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிச்சிங்கன்னு வைங்களேன், ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கணும், நானும் என் குடும்பமும் ரட்சிக்கப்படணும், வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா கட்டாயம் ரட்சிக்கப்படுவாங்க. எனக்கு இவ்வளோ பெரிய அற்புத சுகம் உண்டான போதும் என்னை மட்டும்தான் சர்ச்சைக்கு விட்டாங்க, நீ இயேசு ஏற்றுக்கொள்னு சொன்னாங்க. என் குடும்பத்தார் இயேசு ஏற்றுக்கொள்ளலை. நான் ரட்சிக்கப்பட்ட போது என் குடும்பமே ரட்சிக்கப்படணும், இந்த அனுபவத்துக்குள்ளே வரணும், என் குடும்பமே ஆண்டவரை சேவிக்கணும்னு ஆசை, ஜெபிக்க ஆரம்பித்தேன். நான் ஜெபிக்க அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க ஆண்டவர் எங்கள் அம்மாவை ரட்சித்தார், எங்கள் அப்பாவை ரட்சித்தார், எங்கள் பாட்டியை ரட்சித்தார். முக்கியமான எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு அவங்க ஆண்டவருக்குள்ளே தான் மரணம் அடைந்தார்கள். ரட்சிப்பின் அனுபவத்தோட கூட ஒரு குடும்பமே ரட்சிக்கப்படுவது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை? இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே நானும் என் குடும்பத்தார் எல்லாருமே ஆராதிக்கணும், நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தை என் வீட்டில் நிறைவேறணும். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் சகோதரன் சகோதரி, எங்கள் குடும்பத்தார் எல்லாரும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். எல்லாருக்காக சிலுவையில் நீங்கள் மறிச்சீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய கரத்தை ஆண்டோடைய கரத்தில் கொடுத்து, தகப்பனே நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க, நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. என்னை ரட்சித்த ஆண்டவர், எங்கள் அப்பாவை ரட்சிங்க, அம்மாவை ரட்சிங்க, என் சகோதரனை ரட்சிங்க, சகோதரியை ரட்சிங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாரையும் ரட்சிங்க. நாங்கள் எல்லாரும் அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டு குடும்பமாய் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்ற மகிழ்ச்சியாக சொல்லணும். இந்த வாக்குத்தத்தை எங்கள் குடும்பத்தில் நிறைவேறணும். நான் அதை விசுவாசிக்கிறேன். அந்த அற்புத மாற்றத்தை வீட்டுக்குள்ளே எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.